வோல்டேஜ் வந்து 415 இன்ட்டு 415 3V ஐ தான் கண்டுபிடிக்கணும். பவர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 0.86 எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 0.931 போட்டிங்கன்னா 78.19 ஆம்ஸ் வருது. 78.19 ஆம்ஸ் இங்கே வருது. ஓகேவா, கரண்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு கிடச்சிடுது. இப்போ இது வந்து நார்மலாக உள்ள மோட்டாரோட கரண்ட் நம்ம டிஓஎல் ஸ்டார்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த ஆக்சிலரி ஆயில் பம்பை இதோட ஃபுல் லோட் கரண்ட் வந்து 6 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க, 6 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் 6 இன்ட்டு 78.19 வேல்யூ என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். 6 into 78.19 469.14 469.14 ஆம்ஸ். இது என்னது, இதுதான் வந்து இதோட ஐடிஓஎல் கரண்ட். ஓகேவா, இதுதான் இதோட ஐடிஓஎல் கரண்ட். இது வந்து நார்மலான வந்து ஸ்டார்டிங் கரண்ட். இது டிஓஎல் ஃபீடரில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 6 டைம்ஸ் வந்து ஃப்ளோட் கரண்ட்டை விட அதிகமாக இருக்கும். அதோட ஐடிஓஎல் கரண்ட் கண்டுபிடிச்சிடும். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங் ஆஃப் மோட்டார் வித் டிஓஎல் ஸ்டார்டர் மூலமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் மோட்டார் வித் டிஓஎல் ஸ்டார்டர் ஐடிஓஎல் வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடுது. இந்த இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 469.14 ஐடிஓஎல். இதோட வந்து பவர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மோட்டார் பவர் ஃபேக்டர் அசியூம் இந்த பர்டிகுலர் மோட்டாருக்கு ஸ்டார்டிங் பவர் ஃபேக்டர் அசியூம்டு மோட்டார் ஸ்டார்டிங் பவர் ஃபேக்டர் வந்து நம்ம ஒரு 0.3ன்னு வச்சுக்குவோம், காஸ் பை. இப்போ இந்த காஸ் பை 0.3, அப்போ இதோட கரஸ்பாண்டிங் சைன் பை வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். 0.3 காஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். cos inverse of 72.54. ஓகேவா, இப்போ இந்த டிகிரிக்கு வந்து நீங்கள் வந்து இது கண்டுபிடிச்சிங்கன்னா, இதோட சைன் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா, சாரி இது வந்து சைன் வேல்யூ, அதாவது காஸ் பை பார்த்தீங்கன்னா வேல்யூ 0.3 இங்கே இருக்குது அசியூம்டு பவர் ஃபேக்டர். அப்போ இது வந்து இதோட சைன், இது சைன். இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிங்க 72.5 கண்டுபிடிச்சின்னு வச்சுக்கோங்க. இதோட சைன் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 0.953 0.95. இதோட என்ன வேல்யூ, மோட்டாரோட ஸ்டார்டிங் பவர் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0.3ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அதோட கரஸ்பாண்டிங் சைன் பை வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம் 0.95. இப்போ வந்து ஸ்டார்டிங் கேவிஏ ஆஃப் மோட்டார் வித் டிஓஎல் ஸ்டார்டரில் பண்ணும்போது நம்ம வந்து நமக்கு வந்து கேவிஏ டிஓஎல் வந்து கண்டுபிடிக்கணும். டிஓஎல் ஃபீடர் நம்ம இந்த மோட்டாருக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால் கேவிஏ டிஓஎல் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். கேவிஏ டிஓஎல் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, √3 இன்ட்டு சிஸ்டம் வோல்டேஜ் V இன்ட்டு ஐடிஓஎல். நம்ம சிஸ்டம் வோல்டேஜ் இங்கே என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 415 அப்படின்னு நமக்கு தெரியுது. இதோட ஐடிஓஎல் கரண்ட் பார்த்தீங்கன்னா 469, இந்த ரெண்டு வேல்யூ தெரியுது. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா லெவலில் வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். √3 இன்ட்டு சிஸ்டம் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 415, ஐடிஓஎல் கரண்ட்னா 469 469.14 நம்ம இது முடிச்சிடும். இப்போ இதோட வந்து டிஓஎல் ஸ்டார்டரோட கேவிஏ டிஓஎல் கண்டுபிடிக்கணும்னா இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணணும். √3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.732 இன்ட்டு 415 இன்ட்டு 469.14 1.732 into 415 into 469.14.
டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 337.20 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. 337.20 kVA. ஓகேவா, இதான் இங்கே வருது. kVA வந்து கிடச்சி போயிடுது. இது என்னது, kVA DOL தான் பார்த்தீங்கன்னா இந்த 337.20 kVA DOL கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ kVA DOLலேருந்து ஸ்டார்டிங் ஆக்டிவ் பவர் ஆஃப் மோட்டார் வித் DOL ஸ்டார்டர் வந்து பண்ணுறோம். ஆக்டிவ் பவர் கண்டுபிடிக்கிறோம். இப்போ kVA DOLலேருந்து kW DOL வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா, ஆக்டிவ் DOL ஃபீடரோட ஆக்டிவ் பவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதில் kVA DOL நமக்கு தெரியுது. அதுலேருந்து வந்து kW DOL வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ kW DOLங்கிறது வந்து பார்த்திங்கன்னா kVA DOL இன்ட்டு காஸ் பவர் ஃபேக்டரை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு kVA DOL வந்து கிடச்சி போயிடும். இப்போ kVA DOL நமக்கு இங்கே தெரியுது 337.2 இன்ட்டு காஸ் பை இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு வந்து மோட்டாருக்கு 0.3 அப்படின்னு நம்ம வந்து அஸ்யூம் பண்ணியிருக்கோம். 0.3ன்னு வந்து அஸ்யூம் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த வேல்யூ 0.3 போட்டு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. த்ரீ 7.2 into 0.3 101.16 kW. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பவர் ஆஃப் DOL ஃபீடர், அதாவது kW DOL. ஓகேவா, இது உங்களுக்கு கிடச்சிருது. kW DOL அதாவது kVA DOLலேருந்து kW DOL கண்டுபிடிச்சிடும். இதில் இந்த மோட்டார் DOL ஃபீடர் மோட்டாரோட ஆக்டிவ் பவர் வந்து kW DOL கண்டுபிடிச்சிடும். இதோட ரியாக்டிவ் பவர் கண்டுபிடிக்கணும். அதாவது kVAR DOL வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். kVAR DOL வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த kVAR DOLக்கு பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் பவர் DOL ஃபீடரோட ரியாக்டிவ் பவர் பார்த்தீங்கன்னா kVA DOL இன்ட்டு sin π வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். kVA DOL என்ன இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஏற்கனவே 337.2 இன்ட்டு ஓகேவா, இதோட sin π வேல்யூ நம்ம இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க 0.95. இதோட sin π மோட்டாரோட sin π வேல்யூ அதான் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து kVAR DOL வந்து கிடச்சி போயிடும். த்ரீ 7.2 into 0.95 sin π value 320.34 kVAR reactive power of DOL feeder. முதல்ல நம்ம வந்து kVA DOL கண்டுபிடிச்சோம். அதுலேருந்து ஆக்டிவ் பவர் ஆஃப் DOL வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் பவர் ஆஃப் DOL வந்து ஃபீடருக்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து பேஸ் லோடு வந்து இருக்குது. இப்போ பேஸ் லோடு பார்த்தீங்கன்னா இந்த kW பேஸ் லோடு எங்கே இருக்குன்னா நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பேஸ் லோடு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். டோட்டல் பேஸ் லோடு இந்த வேல்யூ டோட்டல் பேஸ் லோடு 78.58 கிலோவாட். அதுதான் இங்கே பேஸ் லோடு 78.58 kW கண்டுபிடிச்சோம். இப்போ இதோட பவர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ் லோடுக்கு பவர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா காஸ் பை வேல்யூ
காஸ் பை வேல்யூ பார்த்தீங்கன்னா காஸ் பை வேல்யூ இந்த பேஸ் லோடுக்கு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அசிம் நீங்கள் சொல்லியிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல அசிம் 0.8ன்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள் இந்த பேஸ் லோடுக்கு பவர் ஃபேக்டர் வந்து 0.8ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வேல்யூ வந்து காஸ் பை வேல்யூ 0.8 அதனால் வந்து இந்த பவர் ஃபேக்டர் காஸ் பை வந்து பார்த்திங்கன்னா 0.8ன்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம் இப்போ இந்த காஸ் பை வேல்யூ இதோட சைன் பை வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் சைன் பை வேல்யூ 0.6 காஸ் பை வேல்யூ 0.8னா சைன் பை வேல்யூ 0.6 என்ன அதையும் போட்டு கட்டிடுறேன் காஸ் பை வேல்யூ பை ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸாக 0.8 ஓகேவா இதில் போயிட்டு இதோட சைன் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா காஸ் இன்வர்ஸ் வேல்யூ 36.86 86 இதோட சைன் வேல்யூ வந்து நீ கண்டுபிடிக்கணும் இதோட சைன் வேல்யூ நீ கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சிருக்க டிகிரிக்கு சைன் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 0.6 வருதா அப்போ வந்து நீங்கள் இந்த பேஸ் லோடோட சைன் பை வேல்யூ 0.6 போட்டுறீங்க அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த பேஸ் கேவிஏ வந்து கண்டுபிடிக்கணும் பேஸ் கேவிஏ வந்து பேஸ் லோடுக்கு கேவிஏ கண்டுபிடிக்கணும் பேஸ் லோடுக்கு கேவிஏ கண்டுபிடிக்கணும்னா கேடபிள்யூ பேஸ் லோடு இருக்குது பார்த்தீங்களா கேடபிள்யூ பேஸை வந்து நீங்கள் டிவைடட் பை பவர் ஃபேக்டர்னால காஸ் பைனால் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ் கேவிஏ கிடச்சி போயிடும் இப்போ கேடபிள்யூ உங்களுக்கு என்ன இங்கே வந்துருக்குது 78.58 டிவைடட் பை காஸ் பை வந்து பண்ணணும் 0.8ங்கிறது காஸ் பை வேல்யூ 0.8 இந்த இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க காஸ் பைன்னு போட்டுக்கோங்க காஸ் பை வேல்யூ என்னாச்சு இங்கே 0.8 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 78.58 divided by 0.8 98.225 இப்போ வந்து பேஸ் கேவி வந்து உங்களுக்கு கிடச்சி போயிடுது ஓகேவா பேஸ் கேவி வந்து உங்களுக்கு கிடச்சி போயிடுது இப்போ பேஸ் கேவி தெரிஞ்சதுனால நம்ம வந்து பேஸ் கேவிஏஆர் அப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகேவா கேவிஆருங்கிறது ஒன்றும் இல்லை பேஸ் லோடோட ரியாக்டிவ் பவர் ஆஃப் பேஸ் லோடு reactive power of base load இது வந்து reactive power of base load பார்த்தீங்கன்னா kVA RB reactive power of base load equal to kVA into sin pi value இப்போ kVA வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க 98.23 அதோட வேல்யூ இன்ட்டு sin pi வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க 0.6 பேஸ் லோடுக்கு sin pi வேல்யூ 0.6 இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ் கேவிஆர் பேஸ் லோடோட கேவிஆர் கிடச்சி போயிடும் 98.23 இன்ட்டு 0.6 58.938 ஓகேவா பேஸ் கேவிஆரும் உங்களுக்கு வந்து கிடச்சி போயிடுது இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா டிஓஎல் ஃபீடருக்கு வந்து நம்ம வந்து ஆக்டிவ் பவர் டிஓஎல் ஃபீடர் ஸ்டார்டிங் டிஓஎல் ஃபீடரோட ஆக்டிவ் பவர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா டிஓஎல் ஃபீடரோட
ஆக்டிவ் பவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் டிஒஎல் ஃபீடரோட ரியாக்டிவ் பவரும்